ஹலோ, இப்போ நம்ம முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறோம்ப்பா. அதுக்கு நல்ல பருப்பு, பெருங்காயம், பூண்டு, தக்காளி நான் அதிகமாக போட்டிருக்கேன். புளி கம்மியாக போடுவேன். நம்மளுக்கு எண்ணெய் காய்ஞ்சிடுச்சுப்பா. வடகம் போடுறேன். வடகம் பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த வெங்காயம் தக்காளி ஒன்றும் பாதியமாக தான் போடுறோம். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூளும் உப்பும் போட்டுடலாம். இப்போ நம்ம முள்ளங்கி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு கடைஞ்சிட்டோம்ப்பா. அதில் கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றிட்டேன். இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சுப்பா. பருப்பு ஊற்றிடலாம். நல்ல முள்ளங்கி சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுப்பா. கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை லாஸ்ட்டில் போட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்படியே.